ஆஸ்டியோபதிக் அப்ரோச்சஸ் மூலமா, அதாவது ஆஸ்டியோபதிக் ட்ரீட்மெண்ட் மூலமா கண்ணு ப்ராப்ளத்துக்கு சிகிச்சை அளிப்பீங்களா? அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஃபோன்ல கேட்டிருந்தாரு. அவருக்காக தான் இந்த வீடியோ. கண்ல உள்ள நெறைய பிரச்சனைகளுக்கு ஆஸ்டியோபதிக் ட்ரீட்மெண்ட்ல ரிசல்ட்ஸ் குடுத்துட்ருக்கோம். ஆனா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ பவர் சேஞ்சஸ் வரைக்கும் குடுத்துருக்கோம். ஒரு பாப்பா சோடாபுட்டி கண்ணாடி மாரி பெரிய கண்ணாடி -7லாம் போட்டிருந்தாங்க. பட் அவங்களுக்கு 3 வரைக்கும் சேஞ்ச் பண்ணி குடுத்துருக்கோம். பட் முழுமையா சரி பண்ண முடியும்னா, கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஆனா மெயினா இன்னைக்கு நெறைய பேருக்கு ட்ரை ஐஸ், கண் எரியுது. வண்டியில போனாலே கண் எரியுது. யங்ஸ்டர்ஸ் நெறைய பேர் வர்றாங்க. அவங்கள நெறைய பேர சரி பண்ணிட்டுருக்கோம். இன்ஸ்டன்ட்டா 2, 3 டேஸ்லயே. ஐ இரிட்டேஷன் சொல்லுவாங்க. கண் எரிச்சல். பொதுவா இதுக்கு வந்து ஐ லூப்ஸ் குடுப்பாங்க. அதே மாரி டயபெட்டிக் பேஷண்ட்டா இருந்தா கொஞ்சம் கஷ்டம். டயபெட்டிக் இல்ல அப்படின்னா, கண் எரிச்சலோடே உள்ள பேஷண்ட் உங்கள்ல நெறைய பேர் இருக்கீங்க. சன்லைட்ல பைக் டிரைவ் பண்ண முடியாது. ஸ்பெக்ஸ் இல்லாம, அதாவது கூலர்ஸ் போடாம கழட்டி வச்சுட்டு நீங்க வண்டி ஓட்டுனீங்கன்னா, பயங்கரமா தக தகன்னு கண் எரியும். அந்த மாரி பிரச்சனை இருக்கவங்களுக்கு தாராளமா ஆஸ்டியோபதிக் ட்ரீட்மெண்ட்ல ஃபேன்டாஸ்டிக்கான ரிசல்ட்ஸ் குடுக்க முடியும். நல்ல ரெமெடி, ரெக்கரன்சி இருக்காது. வித்தின் ஃபியூ சிட்டிங்ஸ்ல 2, 3 செஷன்லேயே சூப்பர் சேஞ்ச் இருக்கும். ஸோ, அதனால கண் எரிச்சலோட கஷ்டப்படுற நீங்க தாராளமா என்ன வந்து சந்திங்க. லைட்ஸ் பார்க்க முடியல, எக்ஸ்போஷர், அவுட்டோர் எக்ஸ்போஷர், டைரக்ட் சன்லைட் எக்ஸ்போஷர், மெயினா ஏர் எக்ஸ்போஷர், லாங் ஜர்னிலாம் பண்ண முடியலன்னா, கூலர்ஸ் இல்லாம ஓட்டவே முடியாது. கண்ணு பூரா தண்ணியா போகும். நெருப்பு மாரி எரியும். மெயினா கால் டாக்ஸி டிரைவர்ஸ் நெறைய பேர் என்ன வந்து பார்க்குறாங்க. காருக்குள்ள தான் உட்காந்துருக்கேன். கண்ணாடி போட்டிருக்கேன். ஏசி இருக்கு. அப்பவும் என்னால லைட்ஸ் பார்க்க முடியல. கண் எரியுதுன்னு சொல்றீங்கன்னா, நீங்க உங்களோட ஐ செக்கப் எல்லாம் முடிச்சுட்டு அப்சல்யூட்டா நார்மலா இருந்தா தாராளமா என்ன வந்து சந்திக்கலாம். மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்.